அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் உங்களோடு இணைந்து தேவனை ஆராதிக்கவும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கவும் ஆண்டவர் அடியனுக்கு கொடுத்த ஒரு பெரிய தருணத்திற்காக முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தேவனுடைய வருகையின் காலங்கள், பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், இவைகளெல்லாம் மனிதனுடைய வாழ்வை, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை வீழ்த்த வருகிறது. சென்ற வாரங்களிலே, சென்ற நாட்களில் நான் அநேகரை சந்தித்தேன். அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான பலவீனங்கள். ஒரு சகோதரி சிஎம்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். உடனே எனக்கு தொலைபேசியிலே என்னை தொடர்பு கொண்டார்கள். பாஸ்டர், இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தின் நிமித்தமாக நான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறேன் மருத்துவமனையில். நான் ஆலயத்தை விட்டுவிட்டது, சபை கூடி வருதலை விட்டுவிட்டது, அவருடைய பிரசனத்தை விட்டு விலகி இருந்தபடினால்தான் பிசாசு என்னை வீழ்த்த நினைத்த காரியம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இனி நான் அப்படி தேவனுடைய பிரசனத்தை விட்டு விலகுவதாக நான் இல்லை என்று சொல்லி அவர்கள் சொன்ன சாட்சிகளை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். ஏன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிரசனத்தை எப்பொழுதுமே நாம் இழந்து விடக்கூடாது. நம்முடைய அழைப்பை விட்டு நாம் விலகி சென்று விடக்கூடாது, விலகி நின்று விடக்கூடாது. எப்பொழுது நாம் அழைப்பை விடுகிறோமோ, சபை கூடி வருதலை விட்டு விடுகிறோமோ, ஜெபத்தை நிறுத்துகிறோமோ, வேத வாசிப்பை நிறுத்துகிறோமோ, அது பிசாசுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு. நம்மை வீழ்த்துவதற்கான வருகிற ஒரு வாய்ப்பு, நம்மை அழிக்க நினைக்கிற ஒரு வாய்ப்பு, நம்முடைய சாட்சியை கெட்டுப்போக செய்கிற ஒரு வாய்ப்பு. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் காத்து கொள்ளுகிறார். ஆனால் நாம் இதை உணராவிட்டால், இது நான் ஜெப குறைவு நிமித்தமாக, ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்தது நிமித்தமாக, ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை நான் கொடுக்காதது நிமித்தமாக, என்னுடைய வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே இந்த காரியம் நிகழ்ந்திருக்கிறது என்கிற உணர்வு நமக்கு இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்க. அடுத்த முறை ஆண்டவர் நம்மை, நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் என்றென்றைக்கும் கைவிடுவார். சரிங்களா? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வேறு ஒன்றும் அல்ல. இந்த புரிதலோடு நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்துவோம் என்று சொன்னால், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில தீமை என்பது நம்முடைய வாழ்க்கையில அணுகாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளலாம் வேதாகமத்தை. 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம், அதில் 25வது வசனத்தை எடுத்தவர்கள் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல ஒருவனும் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நீங்கள் நன்கு கவனித்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே அவன் செய்கிற காரியங்கள் என்ன? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப், தன்னுடைய நிலையை இழந்து நின்ற ஒரு ஆகாப், தன் அழைப்பை மறந்த ஒரு ஆகாப் இல்லையா? நமக்கு சில சமயத்திலே யாரோ ஒருவருடைய தூண்டுதல் நிமித்தமாக, யாரோ ஒருவர் செயல்படுகிற செயல்பாடுகள் நிமித்தமாக நம்முடைய அழைப்பை நாம் விற்றுவிடுகிறோம். நம் அழைப்பை விட்டுவிட்டு, நம் அழைப்பை விற்றுவிட்டு, அழைப்பின் பாதையை விட்டு விலகி நிற்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இது நிமித்தமாக தான் ஆகாப்புடைய வாழ்வில் மரணம் அவனை சந்திப்பதற்கு அது ஏற்றதாய் மாறுகிறது. ஆகாப் ஒரு நல்ல ஒரு அரசனாய் அவன் காணப்பட்டாலும் அவனை வீழ்த்த நினைக்கும் பொழுது ஆண்டவர் தீர்மானிக்கிறார் அவனை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி. இந்த அதிகாரங்களிலே நீங்கள் அடுத்த அதிகாரங்களிலே பிற்பகுதிகளை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவன் விழுந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானம் எடுத்து யாரை அனுப்புவது என்று சொல்லி அங்களாய் ஒரு ஆவி வந்து நிற்கிறது. நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்று சொல்லுகிறது. அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார் அந்த ஆவியை பார்த்து, நீ எப்படி? அந்த தீர்க்கதரிசியுடைய வாயிலே நான் பொய்யின் ஆவியாய் இருக்கிறேன் என்றது.
உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதே 22வது அதிகாரத்தில் 20 வீட்டிலே போய் வாசித்து பாருங்க. உடனே ஆண்டவர் அந்த ஆவிக்கு ஒரு அனுமதி கொடுக்கிறார். ஓ, அந்த தீர்க்கதரிசியுடைய வாயில நீ பொய்யின் ஆவியாய் இருந்து அந்த ஆகாப் எப்படியாவது கிளையாத்திலே போய் விழுவதற்கான காரியங்களை செயல்படுத்து என்று சொல்லி தேவன் அனுமதிக்கிறார். அப்படிதான் சில சமயங்களிலே தேவனுடைய வார்த்தைகளுக்கு, நம்முடைய அழைப்புக்கு நாம் செவி சாயாதபடி விலகி நிற்கிறவர்களாய் இருக்கும் பொழுது, நம்முடைய அழைப்பை நாம் விற்றுவிடும் பொழுது, அதை விட்டு விலகி நிற்கும் பொழுது சில விதமான தீய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்வில் நிகழக்கூடியதாய் காணப்படுகிறது. எப்பொழுதுமே உடைய அழைப்பு, நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் அதுதான். 2 in the mind, 3 in the finger. After 2, பின்புதான் உங்களுடைய கரங்களில் இருக்கிற விரல்களை கூட்ட வேண்டும். நீங்கள் உங்கள் நினைவுகளிலே இருப்பதை மறந்துவிட்டு விரல்களை மாத்திரம் கூட்டிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் பதில் சரியாக வராது. அப்படிதான் உங்களுடைய அழைப்போடு இந்த உலக காரியங்களை கவர்ந்து ஓட வேண்டும், அதோடு இணைத்து ஓட வேண்டும். அழைப்பை தூக்கி எறிந்து விட்டு எனக்கு உலகமும் குடும்பமும் சிற்றின்பமும் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அழைப்பை மறந்து விடுகிறபடியினால்தான் பாவத்தினுடைய பிடியிலே நாம் விழுந்து போகிறோம். அழைப்பை விட்டு விலகி தடுமாற்றத்திலே காணப்பட்டு நமக்கென ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளை இழந்து விடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் அதுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உங்களுடைய அழைப்பை எப்பொழுதுமே மறந்து விடாமல், தேவன் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை மறந்து விடாமல், அந்த அழைப்பின் நோக்கத்திலே உங்களை நிலைநிறுத்திக் கொண்டு உங்களுடைய வாழ்வை நீங்கள் நகர்த்துவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக தேவன் உங்களுக்கு என வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஆகாப் என்ற உடனே அந்த பெயருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பிதாவுடைய மகன் என்று சொல்லப்படுகிறது. பிதாவுடைய மகன் என்று சொன்னால் அந்த அழைப்புக்கு எப்படி அவன் நின்று இருக்க வேண்டும்? எசபேலுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க ஆரம்பித்தான். எசபேலுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய மனைவி சொல்லை கேட்க ஆரம்பித்து விடுகிறான். மனைவியாக எசபேல் தூண்டிவிட்டபடியே, அவள் தூண்டிவிட்டதிலே இவன் மயங்கி விட்டான், இவன் விழுந்து விட்டான். கர்த்தருக்கு பொல்லாப்பானதை செய்ய ஆரம்பித்து விடுகிறான். அவன் தன்னை விற்று போட்டு விடுகிறான். தன்னுடைய அழைப்பை அவன் இழந்து அழைப்புக்குரிய நிலையிலிருந்து எதை செயல்படுத்த வேண்டுமோ அதை செயல்பட முடியாத நிலையிலே அவன் விழுந்து போகிறான். இது அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில நிகழ்கிற காரியங்கள் தான் இது. நாம் கூட சில சமயங்களில் ஒரு அழைப்பில் நிற்போம், இதுதான் என்னுடைய அழைப்பு என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த அழைப்பில் நாம் இருந்து இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு நன்மையோ தீமையோ இழப்போ கஷ்டமோ ஏதோ ஒன்று, இந்த காரியங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? நம்ம அழைப்பை மறந்து விட்டு அதிலே மூழ்கி விடுகிறோம். என்ன இருந்தாலும், என்ன பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தரின் வாழ்க்கையிலே இதை அனுமதித்திருக்கிறார். இதன் மூலமாய் ஏதோ ஒரு நீதியின் பாதையிலே நடத்த போகிறார், அல்லது எனக்கு இதன் மூலமாய் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், இதன் மூலமாய் அந்த நன்மையை நான் பெறப்போகிறேன். இந்த சிந்தனை தான் நமக்கு வேண்டும். ஆனால் நாம செய்கிற ஒரு தவறு என்ன என்று சொன்னால், நம்முடைய நினைவுகளில் இருக்கிற அந்த 2ஐ மறந்து விட்டோம், 2ஐ மறந்து விட்டோம். விரல்களில் இருப்பதை மாத்திரம்தான் நம்முடைய பார்வையிலே இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆகவே கூட்டல் சரியாக வரல, பதில் சரியா வரல, வாழ்க்கை வெற்றி உள்ளதாய் மாறல. எவ்வளவு சத்தியம் கட்டாலும், எவ்வளவு ஜெபிச்சாலும் அழைப்பு மறந்துட்டோமே. எவ்வளவுனா நீங்க ஜெபியுங்க, எவ்வளவுனா ஊழியம் செய்யுங்க, உங்க அழைப்பு என்பது என்ன என்பதை அறிந்து நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுதுதான் அந்த ஊழியத்தில் ஒரு வெற்றி உள்ள ஒரு பயணமாய் இருக்கும். இல்லை என்று சொன்ன ஊழியத்தில் எவ்வளவு ஓடினாலும் நீங்க அறுவடையை செய்ய முடியாது. அழைப்பு நோக்கம் இருக்கிறவன் என்ன செய்வான்? அந்த நோக்கம் நிறைவேறணும், அந்த டார்கெட் முடிக்கணும். இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க பாருங்க, இந்த மாசத்துல இவ்வளவு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதை முடிக்கலனாக்கா உனக்கு வர தொகை, உனக்கு வருகிற வருமானத்திலே தொகை குறைய ஆரம்பித்து விடும். இதுதான் நம்முடைய அழைப்பினுடைய நோக்கம். அப்படிதான் என்னுடைய அழைப்பு இதுதான். எப்படியாவது அந்த ஆத்துமாவை அறுவடை செய்து அந்த பாவியை மனமாற்றி
அவனுக்கு எந்த விதத்திலே சொல்வேனால் அவன் தான் செய்கிற தவறை அவன் உணர வைக்க முடியும். இதுதான் நம்முடைய மைண்ட்ல ஓடும். இது அழைப்பு நோக்கத்தை அறிந்து ஓடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்வு. அழைப்பு நோக்கத்தை உணராம ஓட போனமா இதை சத்தியத்தை சொன்ன ஜெபம் பண்ண அவங்க வரல, நான் என்ன செய்கிறது? அப்படி தட்டி கழிப்போம், பதில் சரியா வராதுங்க. ஆகாப் தேவனுடைய மகன் என்கிற அந்த பெயருடைய அர்த்தம் அப்படியா இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்வு அப்படி இருக்கிறதா? பெயருக்கேற்ற வாழ்வாய் இருக்கிறதா? அழைப்புக்கேற்ற பயணமாய் இருக்கிறதா? கவனித்து பாருங்க. இல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிப்பை பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணித்து இத்தனை ஆண்டுகள், கொஞ்சம் கண்ணை மூடி கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். இத்தனை ஆண்டுகளில் ஆண்டவர் எந்த விதத்தில் மகிமைப்பட்டார்? நாம சொல்லலாம், நாம அப்படி பிரசங்கம் பண்றேன், நான் அப்படி பாட்டு பாடுறேன், அப்படி நான் ஓடுகிறேன், அப்படி இதெல்லாம் இருக்கட்டும். ஆண்டவர் மகிமைப்படுகிறது எதுல? ஒரு பாவி மனம் திரும்பினாதான் பரலோகமே சந்தோஷம் அடைகிறது. அல்லேலூயா. அப்ப இங்க மனமாற்றம் இல்லாவிட்டால் ஆண்டவர் மகிமைப்படுவாரா? அப்ப மனமாற்றம் அந்த இடத்துல நிகழணும் இல்லையா? அந்த இடத்துல ரட்சிப்புக்குரிய காரியங்கள் நடக்கணும் இல்லையா? அந்த ரட்சிப்புக்குரிய காரியங்கள் நடக்கிறனால போயிடுச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்வை நாம நகர்த்த வேண்டும். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்கிற சிந்தனையோடு தான் நம்முடைய வாழ்வை நகர்த்த வேண்டும். அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி இன்னும் அழகாய் சொல்கிறார். எரேமியா 2வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிக்கும் சொல்வார், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக தான் உன்னை நாட்டினேன். நீ எனக்கு காட்டு செடிகளின் ஆகாத கொடியாய் மாறினது என்ன? நல்ல கனிகளை கொடுக்கக்கூடியவனாய் இருவன் இருக்கிறான். என் மகள், என்னுடைய மகன், இப்படி அவனை கொண்டு இப்படி அறுவடை செய்யலாம். அவனிடம் இந்த குணம் இருக்கிறது, இந்த சிந்தனை இருக்கிறது, இந்த செயல்கள் இருக்கிறது, இந்த அர்ப்பணிப்பு இருக்கிறது, இந்த அழைப்பை அவன் அறிந்திருக்கிறான் என்று சொல்லிதான் நமக்கு அந்த அழைப்பை தேவன் கொடுக்கிறார். இந்த அழைப்பை நாம மறந்துட்டோம். நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய, நற்கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு செடியாக தான் நம்மை தேவன் அழைத்தார். அப்படிதான் நம்மை நாட்டினார், அப்படிதான் நமக்கு அழைப்பு கொடுத்தார். ஆனால் ஆகாத செடியாய் மாறி போகணுமா? பயன்படாத ஒரு வாழ்வாய், பயன்படாத ஒரு வாழ்க்கை பயணமாய் நம்முடைய வாழ்வு விழுந்து போகிறது. அப்போ ஆண்டவர் குறித்து நம்முடைய பார்வை, நம்மீது இருக்கிற ஆண்டவருடைய பார்வை எப்படி இருக்குது? நல்ல என்னுடைய மகனை கொண்டு, என்னுடைய மகளை கொண்டு இப்படி செய்யணும் அப்படிதான் தேவன் விரும்புகிறார். ஆனா எசபேலுடைய வார்த்தைக்கு அவன் அடிபணிந்தான். அடிபணிந்தபடினா ஒரு ஆவி, ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிற தீர்க்கதரிசி வாயில பொய்யனாவியாய் மாறியது. நம்ம கூட நிறைய தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசி தான். ஆண்டவர் பொய்யனாவியை அந்த இடத்துல அனுப்பிடுறார். நான் சொல்லல, பரிசுத்த வேதத்தில் அப்படிதான் சொல்றார். பொய்யனாவி அந்த இடத்துல பிரவேசித்து ஆகாப்பு ராமோத்தில் போய் விழுவதற்கான போதனையை அவர் செய்ய ஆரம்பித்தது. அப்போ தீர்க்கதரிசனம் சரிதான், ஊழியக்காரனும் சரிதான். அவர் அப்படி நடந்து கொண்டதற்கு காரணம், நான் எங்கேயோ ஒரு இடத்துல என் அழைப்பை மறந்து விட்டு நான் செயல்படுகிற காரியத்தை நிமித்தமாக தான் இது நிகழ்கிறது. வேற ஒன்றுமே கிடையாது. இதை நான் முதல்ல நல்லா புரிந்து கொள்ளணும். என் அழைப்பை நான் உணராமல், என் அழைப்பை நான் நிராகரிக்கபடியினால், எசபேல் சொன்னால் என்பதற்காக என் அழைப்பை நான் மறந்துவிட்டு ஓடுகிறேன். பாருங்க, உலகத்திலே, உறவுகளிலே, சூழ்நிலைகளிலே, பலவீனங்கள் இல்ல சோர்வுகள் ஏதோ ஒன்றை காரணம் காண்பித்து என் அழைப்பை நான் மறந்துடுறேன். பாருங்க, அதுதாங்க என் அழைப்பு. இங்க ஓடணும், அதுக்குள்ள ராஜா என்ன சிறைச்சாலையில போட்டுட்டான் பாரு, அப்படி என்று சொல்லி பவுலும் சீலாவும் நினைக்கல. அங்கே அழைப்பு நிறைவேறுகிறபடியாக தான் தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். அப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் செய்ய வேண்டிய காரியங்கள், அழைப்பு எப்பொழுதுமே மறந்து விடக்கூடாது. உங்களுடைய அழைப்பு எப்பொழுதும் மறந்து விடாமல் உங்களுடைய நினைவுகளிலே அது காணப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அதுதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். 31வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 19வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறாரு, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்தருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்றார். சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்லுகிறார், அழகாய் சொல்லுகிறார் சங்கீதக்காரன் தாவீது. ஐயா, தேவன் வைத்திருக்கிற நன்மை பெரியது. அவருக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரனுக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், மனுஷனுக்கு முன்பாக நீ சாட்சியா நிக்கிறதுக்கும் அந்த வாழ்வு வேணும்.
ஆண்டவரை நம்புகிறது, மனிதர்களுக்கு முன்பாக நீ சாட்சியாய் நிற்கிறது, இது வேண்டும். இதெல்லாம் மறந்துட்டு நீ எவ்வளவு ஓடினாலும் உலகத்தில் நீ சாட்சியா வாழாம 4 பேருக்கு முன்பாக ஆண்டவர் பிரதிபலிக்கிற பாத்திரங்களாய் உன்னுடைய வாழ்வை நீ நகர்த்தாமல் எவ்வளவு ஓடி பயன் இல்லைல்ல. இவ்வளவு நாள் நம்ம ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம், வேதம் வாசிச்சு கொண்டிருக்கிறோம், ஆனா அந்த சாட்சியை கெடுத்துட்டோமே. நான் வாழுற முறையை, அழைப்பை மறந்துட்டு ஓடுகிறேன். டு இன் த மைண்ட் அப்படின்றத மறந்துட்டேன், மைண்ட்ல இருக்கிறதே மறந்துட்டேன். என் அழைப்பு இது, என் மேல ஆனந்த தைலத்தினால் எனக்கு அபிஷேகம் வந்து தேவனே கொடுத்திருக்கிறார், மறந்துட்டேனே. மறந்துட்டோம் நாம. நான் யார், எதற்காக நான் பிடிக்கப்பட்டேன், என் மரணம் என்றோ என்னை சந்தித்திருக்க வேண்டும். கடந்த நாட்களிலே நான் மரணம் சந்தித்திருக்க வேண்டும். எங்கேயாவது கத்தில வெட்டு செத்து இருக்கணும், இல்ல ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து இருக்கணும், இல்ல சரீரத்தில் ரத்த வாந்தி எடுத்தாவது நான் எங்கேயாவது விழுந்து கிடந்திருக்கணும். அப்போ என்னை அழைத்திருக்கிற அழைப்பு நோக்கம் ஏதோ ஒன்று தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை மகிமைப்படுத்தணும், அப்படிதான் இருக்கணும். அந்த பார்வைதான் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதே தான் நாம் புரிந்து கொள்ளணும். அழைப்பை எப்பொழுதுமே உங்களுடைய நினைவுகளிலே வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அழைப்பை எப்பொழுதுமே மறந்துவிட்டு உங்களுடைய வாழ்வை நீங்கள் நகர்த்தி விடாதீர்கள். அதுதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறார். 80வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 8வது வசனத்தை வாசிக்குமா சொல்றாரு, நீ எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். எகிப்திலிருந்து என்னை அழைத்து வந்து ஒரு திராட்சை எடுத்து வந்து என்னை நாட்டினீர் அப்படின்னு சொல்றார். இப்ப எகிப்தின் ஒண்ணு நமக்கெல்லாம் எப்படி தெரியும்? எகிப்தினாலே அது ஒரு அடிமைத்தனம், அடிமைத்தனத்திலிருந்து எடுத்து வந்து என்ன நிறுத்தினாரா? இல்ல 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 இல்ல, அடிமைத்தனத்திலிருந்து நிறுத்தினார் என்று சொல்லி எப்பொழுதுமே எகிப்தை அடிமைத்தன வீடாகவே பார்க்காதீர்கள். ஆனால் எகிப்து என்பது தேவனுடைய பிள்ளைகளை வாழ வைத்த இடம். அது நீங்கள் இன்னும் நன்றாக கவனிப்பீர்கள் என்று சொன்னால், வேதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எகிப்து என்பது தேவனுடைய பிள்ளைகள் வாழ வைக்கப்பட்ட இடம். அது அந்த இடத்தில் தேவ பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்கள். பஞ்ச காலத்திலே ஆபிரகாமும் அந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டான் தேவனால. யோசேப்பு எகிப்துக்கு அனுப்பப்பட்டான் இல்லையா? சகோதரர்கள் பகைக்கிறது மூலமாய் யோசேப்பு அந்த இடத்துக்கு அனுப்பப்பட்டான். யோசேப்புக்கு அந்த பஞ்ச காலத்தில் வாழ்வு கொடுத்தது, யோசேப்புடைய குடும்பத்துக்கு அது வாழ்வு கொடுத்தது, ஆபிரகாமுடைய சந்ததி அங்கு வாழ்வு கொடுத்தது. அந்த இடத்திலே பல தேவனுடைய பிள்ளைகள், தேவன் பயன்படுத்திய பாத்திரங்கள் எல்லாம் வாழ்ந்த இடம் அது. பின்புதான் 400 வருடங்களுக்கு பின்புதாங்க அது அடிமைதான வீடாய் மாறுகிறது. அடிமைத்தன வீடாய் மாறினதுக்கு காரணம் என்ன? அது கூட நாம தான் காரணம். தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் கொடுத்தது. பஞ்சம் இருக்கிறது தேசம் எங்கும். உடனே யாக்கோபு அனுப்புகிறான் பிள்ளைகளை, போ எகிப்துக்கு போ, அங்க போனால் ஏதாவது உனக்கு கிடைக்கும், போ. அங்கதான் யோசேப்பு மூலமா அந்த இடத்திலே கொடுக்கப்படுகிறது, பஞ்சத்துக்கு தேவையான ஆகாரங்கள் கொடுக்கப்படுகிறது இல்லையா? நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் அனுப்பப்படுகிறோம். அந்த இடத்துக்கு அனுப்பப்படும். அந்த இடத்துல எகிப்துன்றது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல எல்லாம் கிடைச்சது. பஞ்ச காலத்தில் நல்ல போஷிக்கப்பட்டார்கள். அந்த இடத்துல பல விதமான ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைத்தது. அவ்வளவு ஆசீர்வாதம் கிடைத்த உடனே எல்லாம் சுகமா இருக்குது, எல்லாம் எனக்கு தேவையெல்லாம் கொடுத்துட்டாரு, ஜெபிச்ச நல்ல வாழ்க்கையை கொடுத்தார், நல்ல ஒரு வீடு வாசலை கொடுத்தார், நல்ல ஒரு வேலையை கொடுத்தார், எல்லாம் நான் விரும்புகிறதுல ஆண்டவர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு நம்ம மூட்டை கட்டி வச்சாங்க பாரு. அப்பதான் அந்த 400 வருடங்களுக்கு பின்புதான் அது அடிமைதன வீடாய் மாறியது. சில சமயங்களில் தேவன் அப்படி நமக்கு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டது என்கிற உணர்வு இல்லாத இருக்கிறபடினால் அந்த இடம் அடிமைதன வீடாய் மாறி விடுகிறது. ஐயோ வேலையை விட்டுட்டே வர முடியலங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஐயா சூழ்நிலை உறவுகள் வந்துடுச்சு, ஏன்னா அழைப்பு மறந்துட்டோம். அழைப்போடு இணைந்துதான் ஓடி இருக்கணும். எது வேண்டுமா இருக்கட்டும், அழைப்பை மறந்து விடாதீங்க. அப்போ அந்த எகிப்து என்பது அடிமைதன வீடு என்பதை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகளை வாழ வைத்த இடம். பஞ்ச காலங்களிலே தேவன் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தது. அப்போ வாழ்வு கொடுத்த இடத்திலிருந்து தான் எடுத்து வந்து உன்னை நாட்டி இருக்கிறேன். ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. உன்னை எங்கேயோ இருந்து நாட்டவில்லை, வாழ்வு கொடுத்த இடம், பஞ்ச காலங்களில் வாழ்வு கொடுத்த இடம். இப்படி ஒரு சூழ்நிலையிலே நான் உன்னை காத்து கொண்டேன், உன்னை பலப்படுத்தினேன், உனக்கு போதுமானவராக இருந்தேன். இது ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்வு இல்லையா? அந்த அழைப்பு நாம் மறந்துறதாங்க இந்த பிரச்சனைக்கு காரணமே.
தேவனும் நம்மளை நேசிக்கிறார், நீங்களும் நீங்க தேவனை நேசிக்கிறீங்க, இல்லை என்று மறக்கல. ஆனா அழைப்பை நம்ம மறந்துடுறோங்க. எதற்காக இந்த ஆசீர்வாதம், எதற்காக இந்த பாடுகள், எதற்காக இந்த நன்மைகள், எதற்காக எனக்கு கல்யாணம் பண்ணார், என்ன எதற்காக இந்த குழந்தையை கொடுத்தார், மறந்துடுறோம். அது எதற்காக இப்படி ஒரு சாட்சி இல்லாத வாழ்வை சாட்சி உள்ள ஒரு வாழ்வாய் மாற்றினார், ஏன் பலவீனத்தினால் மரித்து போயிருக்கணும், எப்படி எனக்கு ஜீவனை கொடுத்தார், மறந்துடுறோம். இல்ல இப்படி மறக்கிறபடினால் தான் நம்முடைய வாழ்வு தடுமாற்றத்திலே தள்ளப்படுகிறது என்பதை மறந்து விட வேண்டாம். தடுமாற்றத்திலே சந்திக்கப்படுவதற்கு காரணம் அதுதாங்க. நாம நினைக்கிறோம் அது அடிமைதன வீடு. ஐயோ சிலர் சொல்லுவாங்க, இன்னுமா ஐயா ஊழியத்துக்கு போனா இப்படி போனையா, இல்லைன்னாலும் தான் தேவன் அடிச்சிருவாரு, ரொம்ப சத்தியெல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஊழியத்தை இப்படி போகணும், அப்படிதான் அவங்க போனாங்களா, ஊழியத்தை அர்ப்பணிச்சாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில இப்படி தடுமாற்றம், இவ்வளவு கஷ்டங்கள்லாம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டங்கள் வந்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா, அழைப்பு மறந்துட்டு உலக பிரகாரமாய் ஊழியத்துல ஓடி இருப்பாங்க. அழைப்பு என்ன நினைச்சு ஓடி இருந்தாங்கன்னா, ஊழியம் செஞ்சு இருந்தாங்கனாக்கா, ஆத்துமாக்களை சந்தித்து இருந்தாங்கனாக்கா, அப்போ அந்த ஆத்மாவை சந்திக்கும் போது எப்படி சந்தித்து இருப்பாங்க, ஆத்ம பாரம் இருந்திருக்கும். ஆத்ம பாரத்தோடு எந்த விதத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டால், எந்த வார்த்தையிலே அவர்கள் புரிகிற வண்ணமாய் அவர்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்ற சிந்தனையோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டிருப்பாங்க. அது கடமைக்காக. ஆகாப் உடனே என்ன செய்தா, எசபேல் சொல்லிட்டா அப்படின்னா. எசபேல் என்கிற பெயருடைய அர்த்தம் என்ன தெரியுமா, கற்பில்லாதவள், கர்ப்பப்பை இல்லாதவள். குழந்தை பெத்துக்க முடியுமா, பெத்துக்க முடியாது. கற்பில்லாதவள், கர்ப்பப்பை இல்லாதவள், அவரை உருவாக்க முடியாது. அவன் சொல்றதை ஆகாப் கேட்கலாமா? ஆகாப் என்கிற பெயருடைய அர்த்தம் அவன் தேவனுடைய மகன். அப்போ தேவனுடைய மகன் ஒரு கற்பில்லாதவள் சொல்லுகிறதை கேட்கலாமா? அப்போ நாம என்ன செய்யறோம் தெரியுமா, அழைப்பு இருக்கிறவா அழைப்பு இல்லாத ஏதாவது ஒரு கதையை சொல்லுவான். அவன் சொன்னான், ஆமாமா இருக்கும், சரி சரி அப்படி போகலாம். அவன் ட்ராக்க மாத்திருவான். ஆகாப் அப்படிதான் மாறிட்டான். எசபேல் மாத்திட்டா. என்ன நடந்தது, ஒரு ஆவியை ஆண்டவர் அனுப்புறார். அந்த ஆவி தீர்க்கதரிசி வாயில பொய்யின் ஆவியா இருக்குது, முடிஞ்சது கதை. நாம கூட என்ன செய்யறோம், யாரு சொல்றாங்கன்றத முதல்ல கவனிக்கணும். ஆலோசனை கொடுக்கிறது யார், நல்லா கவனிங்க. 10ஆம் வகுப்பு அரசாங்க தேர்வு எழுத போகிறேன், எனக்கு பாடங்களிலே சில சந்தேகங்கள் இருக்கிறது. நான் சந்தேகங்களை கேட்டு அறிந்து கொள்ளணும். யாருகிட்ட கேட்கணும், என்னை விட அதிகமாய் படித்தவன், அல்லது என் பாடத்தை முடித்து விட்டு அடுத்த வகுப்புக்கு கடந்து போடுவேன் இல்லையா. ஒரு 12வது படிக்கணும், இல்ல கல்லூரி படித்திருக்கணும் இல்லையா. இதே வகுப்பு சென்ற ஆண்டு படித்து விட்டு நல்ல மார்க் எடுத்து இருக்கணும். மார்க் எடுக்காதவங்க கிட்ட போய் கேட்போமா? ஆனா நாம யார்கிட்ட கேட்கறோம் தெரியுமா, 2வது படிக்கிறவங்க கிட்ட கேட்கிறோம். அழைப்பு எனக்கு இருக்கிற அழைப்பு ஆனந்த தைலத்தினால் ஒரு அழைப்பு. ஏன் அழைப்பு, ஆத்மா அறுவடை செஞ்ச ராஜ்யத்தை கட்டணும், இந்த அழைப்பு. ஆனா நான் கேட்கறது ஆலோசனை எங்க தெரியுமா, 2ஆம் வகுப்பு படிச்சவங்க. அழைப்புனால என்னன்னு தெரியாது, ஆவிக்குரிய பயனால என்னன்னு தெரியாது. அவங்கிட்ட போய் நாம கேட்டுன்னு இருப்போம், ஐயா என்ன செய்யறது, ஆமாமா அவர் சொல்லிட்டார் கரெக்டா இருக்கும். சொல்றவங்க யாருன்னு முதல்ல கவனிங்க. சொல்றவங்க சரியா இருக்குதான்னு பாருங்க, அவர்கள் எவ்வளவு அறுவடை செய்திருக்கிறாங்க பாருங்க, அவருடைய சாட்சியுள்ள வாழ்வு எப்படி இருக்குதுன்னு பாருங்க, அவர் எதை நோக்கி பயணிக்கிறார்னு பாருங்க, அவருடைய ஓட்டம் எதை நோக்கி இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளாமலே யாரோ ஒரு சொல்றால் அவன் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆகாப் அப்படிதான் ஏற்றுக்கொண்டான். அவன் தன்னுடைய அழைப்பை விற்று போட்டான். இன்னைக்கு நம்முடைய அழைப்பு அப்படியே விற்று போடுகிறோம், அழைப்பு மறந்து விடுகிறோம். தேவன் எவ்வளவு நன்மைக்கு செய்யணும்னு நினைச்சாலும் நாம எகிப்திலிருந்து வந்துட்டு, ஓ எகிப்து என்பது ஒரு அடிமைதன வீடு அப்படி நாம ஒரு முத்திரையை குத்தி, ஓ இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படிதான் நடக்கும், ஊழியத்துக்கு போகாத, இதை செய் இதை பார், அவ்வளவுதான் முத்திரை குத்துறோம். அது வாழ வச்ச இடம், அது வாழ வச்ச இடத்துல தான் எடுத்து வந்து உன்னை நட்டு இருக்கிறார். அப்படியே சாட்சியை காண்பித்துதான் உனக்கு வாழ்வை, ஊழியத்தை, அழைப்பை கொடுத்திருக்கிறார் இல்லையா. மறந்துட்டோமே, மறந்துட்டோமே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மறந்துட்டோம். ரொம்ப வருத்தமான ஒரு காரியம் இல்லை. ஆண்டவர் நம்ம இடத்துல இதெல்லாம் கணக்கு கேட்பார் இல்ல. முதல்ல அறுவடையில கவனம் செலுத்துங்க, அழைப்புல கவனம் செலுத்துங்க. ஆகாப்பை போல இருந்துடாதீங்க. ஆகாப்பை போல உங்களுடைய வாழ்வை நீங்கள் மாற்றிடாதீங்க. நல்ல வாழ்க்கை, நல்ல எல்லாத்தையும் நல்லா கொடுத்திருக்கிறார், எல்லாம் நல்லா தான் கொடுத்திருக்கிறார், எல்லாம் நல்லா, நல்ல குடும்பம், நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு பஞ்ச காலத்துல அப்பா
பஞ்ச காலத்தில் யோசேப்புடைய குடும்பம் மொத்தம் வருகிறது. எல்லாருக்கும் கொடுக்குறான், எல்லாத்தையும் கொடுக்குறான். அந்த குடும்பங்கள்ல வந்தது ஒரு சிலராய் வந்தார்கள், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் வந்தாங்க. பல லட்சங்களாய் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே போறாங்க. அவ்வளோ அங்க வாழ்ந்தாங்க. அங்க எகிப்திலிருந்து அவ்வளோ புருஷர்கள் மோசே நடத்தி கொண்டு வருகிறான். அவ்வளோ பேர் அங்க வாழ வச்ச இடம், வாழ வச்ச இடம் அது. நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, நாம அப்படி சோம்பேறியா இருந்துட்டோம். அப்படி சோம்பேறியா இருந்தபடினால்தான் என்ன செய்தான் ராஜா, இன்னும் சுமைய மேல ஏத்தனான். நாம சோம்பேறித்தனமா வாழறதுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில சோம்பேறிகளா இருக்கிறபடினால்தான் அந்த ஆசீர்வாதமான இடம் அடிமைத்தனமாய் மாறுகிறது. அடிமைத்தனமா மாறுறதுக்கான சோம்பேறி ஆயிட்டோம். எல்லாம் கிடைக்குது இல்லையா? கூப்பிட்டா போனா பாஸ்டர் வருவாரு, நைட்டு 12 மணிக்குனா கூட வருவாரு இல்லையா? நம்ம பாஸ்டர் பொழைக்க தெரியாத பாஸ்டர், காணி கூட கேட்க மாட்டாரு, எங்க வேணாலும் கூப்பிட்டாலும் வருவாரு. ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு ஏழையை போய் சேருகிறது, அது போய் சேரும். அதுல நீ பிஸ்னிதனம் பண்ணா என்ன? அதுல அனனியா சப்பிரால போல நீ ஒளித்து வைத்து கொண்டா எனக்கு என்ன? எனக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. அது உனக்கும் தேவனுக்குரியது. அழைப்பை மறந்துடுறோம் நாம். அதுதான் அழைப்பை எப்பொழுதுமே மறக்காதீங்க. அது அடிமைதன வீடு இல்லை, அது வாழ வைத்த இடம் என்பதை முதல்ல நாம் உணரணும். முதல்ல உணர்ந்து நம்முடைய வாழ்வை நாம நகர்த்த வேண்டும் என்பதை மறந்து விட வேண்டாம். தேவன் பலவிதமான காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம என்ன செய்யறோம்? மறந்துடுறோம். நோவுடைய காலத்தை யோசிச்சு பாருங்க. நோவுடைய காலத்தில் என்ன நடந்தது? ஒரு ஜலப்பிரளயம் வந்தது. தேவன் என்ன செய்கிறார்? ஒரு குறிப்பிட்ட குடும்பங்களை மாத்திரம், நோவுடைய குடும்பத்தை மட்டும், மிருக ஜீவன்களை மாத்திரம் எடுத்து வைத்துக் கொண்டார். உலகத்தையே அழிச்சிடுச்சு, எல்லாம் அழிந்து போனது. பல மிருகங்கள் அழிந்தது, பலவிதமான மிருகங்கள். அந்த காலங்களிலே ஏதோ பறக்கிற டைனோசரஸ் இருந்ததுன்னு சொல்றாங்க. அதில் எலும்பு கூடல அப்பதான் பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக இப்படி இருந்திருக்கிறது, இப்படியெல்லாம் மிருகங்கள் இருந்திருக்கிறது, பறக்கிற பாம்பெல்லாம் இருந்திருக்கிறது, எல்லாம் இருந்திருக்கிறது. எல்லாம் அழிந்து போயிட்டது. எல்லாம் அழிந்த உடனே என்ன செய்தார் நோவா? மழை நின்றது. எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பேழை ஒரு மலையில தட்டி அப்படி நிக்கிறது. ஓ, உடனே ஜன்னலை திறந்து பார்க்கிறார், மழை நின்று விட்டது. நின்ற உடனே என்ன செய்தார் நோவா? என்ன செய்தாருங்க? எதை அனுப்புறாரு? காகத்தை அனுப்புறாரு. முதல்ல புறாவை ரெண்டாவது அனுப்புறாரு. முதல்ல எதை அனுப்புனாரு? காகத்தை அனுப்புனார். காகம் என்ன செய்தது? திரும்பி வந்துச்சா? வரல. ஏன் வரல? அது காகம் ஏன் வரல? காகம் ஏன் வரலனாக்கா, நிறைய பிணங்கள் செத்து போய் அங்கங்க மிதந்து நிற்குது. அதை கொத்தி சாப்பிட்றதுக்கு இடம் கிடைச்சிச்சு, அது நின்றுடுச்சு. அவ்வளவுதான் இல்லையா? அந்த இடத்துலலாம் பிணங்கள் மிதந்து கொண்டு எத்தனையோ மிருகங்கள் செத்து அங்கே மிதங்கி நிற்குது. உடனே கெட்டதை சாப்பிட்றதுக்காக நின்றுடுச்சு. பின்பு நோவா என்ன செய்தார்? ஒரு புறாவை அனுப்புகிறார். புறாவை அனுப்புற உடனே அது ஒரு ஒளிவு வகையிலேயே எடுத்துக்கொண்டு வந்ததான். ஒரு மரம் வளருவதற்கு துளிர் விடுவதற்கான ஒரு காரியம் இருக்கிறது என்பதை அது காண்பித்து, எங்கிருந்து வந்ததோ தன் வீட்டுக்கு அது மீண்டுமாய் திரும்பி வருகிறது. அதுக்கு வீடு வேண்டாம், காகத்துக்கு அழைப்பு வேண்டாம், வீடு வாசல் வேண்டாம், எனக்கு சோறு கிடைச்சா போதும், எனக்கு ஆசீர்வாதமா இருந்தா போதும், என் பொண்டாட்டி பிள்ளைங்களோடு நான் நல்லா இருந்தா போதும், சுகபோகமான வாழ்வு இருந்தா போதும், என் அழைப்பெல்லாம் வேண்டாம், நிராகரி. காகத்தை போல் தான் வாழுகிறோம். ஆண்டவர் ஆனால் நம்மை ஒரு புறாவை போல தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இல்லையா? அழைப்பு அப்படிதான். அழைப்பு நமக்கு அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம காகத்தை போல ஓடிட்டோம். காகத்தை போல ஓடி செத்து போனது ஏதாவது சாப்பிட்டுக்குன்னு, அழிந்து போனது ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்குன்னு, ஓ அது கடிச்சு அங்க போனா கொண்டாடிச்சிருச்சு, உறவுகளை பார்த்து இந்த இடத்துல வசதி வாய்ப்புகளை பார்த்து இந்த இடத்துல உல்லாசமா இருந்து காலங்கள் கடந்தது. எல்லாம் அந்த சந்தோஷம் இப்ப இருக்குதான் பாருங்க. இல்ல, அன்னைக்கு இருந்த சந்தோஷம் இன்னைக்கு இல்லைங்க. எங்க போச்சு? காகத்தை போல நாம போயிட்டது. வீட்டை மறந்துடுச்சு காகம். எங்க இருந்து வந்தது? அத்தனை நாட்கள் தண்ணீர் வடியாது இருந்தது. ஒரு புறாவை நான் வளர்த்திருக்கிறேன். புறாவை நான் கொஞ்ச நாள் வளர்த்திருக்கிறேன்.
அந்த புறா அந்த ரக்கையெல்லாம் கத்திரித்து விட்டு ஒரு ஒரு முட்டை இடுகிற ஒரு பருவம், ஒரு மாதம் போன உடனே போதும், ஒரு மாதம் அவ்வளவுதான் முட்டையிட முட்டை இட்டுடுச்சுன்னா அதுதான் வீடு, அதுக்கு வேற வீடு மாறாது, அது வரைதான். அப்படி இந்த பறவைகள் எல்லாம் முட்டையிட்டுச்சா அதுதான் வீடு. கொஞ்ச நாள் இருந்துடுச்சுனாக்கா அதுக்கு சாப்பாடும் கிடைச்சிச்சு, ஒரு கம்ஃபர்டபுளா இருக்குது எல்லாமேனாக்கா அந்த இடம் தான் வீடு. ஆனா அது சொந்த வீட்டையே விட்டுட்டு ஓடிடுச்சு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்காக. காகம் நாம கூட நமக்கு அழைப்புல எல்லாமே இருக்குது. தேவன் நல்லா தேவனுடைய பிரசன்னம், அந்த ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம், அந்த தைலம் என்ன செய்யுது, பாடுகளை கூட நல்ல போராட்டமா நமக்கு காமிக்குது. பாடுகளை கஷ்டமாக நமக்கு தெரிய வைக்கல. மேகஸ்தமம் அக்னிஸ்தமம் வந்தது போல அவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை. ஜெபிச்சா தேவன் தடைகளை உடைக்கிறார், வழியை திறக்கிறாரு, வேலை கிடைச்சிடுச்சு, சாப்பிட்டா தூங்குறோம், கஷ்டங்கள்னால அன்றன்றுள்ள ஆகாரத்தை நமக்கு கொடுக்கிறாரு. கடனாளிகளுக்கு நான் மன்னிக்கிறது போல என்னுடைய கஷ்டங்களை மன்னிச்சிடறாரு ஆண்டவர். இவ்வளவு அழகா கிடைக்குது. செத்து போன பணத்தை பார்த்தோன்னு ஓடிடுச்சு பாருங்க. அழிஞ்சு போன உலகத்தையும் உலக காரியங்களையும் சூழ்நிலைகளையும் பார்த்துட்டு அழைப்பு மறந்துடுறோம் பாருங்க. ஆகாப்பை போல. காகத்துக்கும் ஆகாப்புக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனா தேவன் நம்ம எல்லாம் அழைத்திருக்கிறது ஒரு புறாவை போல ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார் இல்லையா? ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அழைப்பை எப்பவும் மறந்துடாதீங்க ப்ளீஸ். நீங்க என்னென்ன செய்யுங்க, உங்க அழைப்பை எப்பொழுதுமே நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதை உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. தன்னை விற்று போட்ட ஆகாப் விற்று போட்டுட்டான். தன் வாழ்க்கையில் அவன் என்ன செய்தான், விற்று போட்டுட்டான் ஆகாப். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவன் அப்படிதான் விற்று போட்டுறோம், அழைப்பே தூக்கி எரிஞ்சிடுறோம். அதான் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்கும். அதற்கு அவன், என்னுடைய ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என்னுடைய குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சிறியவன், நான் சின்னவையா. கிதியோன் சொல்றான், நான் எங்க? நான் அழைப்ப உணர்றான். உடனே அழைப்ப மறந்துடல. நான் யார் உணர்ந்தான். உணர்ந்தபடினால்தான் அவன் நான் பலவீன, நான் தகுதியற்றவே அப்படின்னு தன் நிலையை அவன் எப்பொழுதும் உணர்றான். நான் வளர்ந்துட்டேன், ஆண்டவரே கூட பேசிட்டாருப்பா, ஆண்டவர் எனக்கு அழைப்பு கொடுத்துட்டாருப்பா, ஆண்டவர் என்னை தூக்கிட்டாருப்பா அப்படின்னு நம்ம 4 இடத்துல சாட்சி சொல்லி நம்மளை விஐபி ஆக்கிடுவாங்க. ஒரு நல்ல ஒரு பாட்டு நல்ல ட்ரெண்ட்ல ஆச்சுனாக்கா உடனே அவர் ஹைலைட் ஆயிடுவார், எல்லாருடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல வந்துருவார். அது கொஞ்ச நாளைக்கு உடனே அவரை தூக்கி போட்டு இன்னொன்னு, அவ்வளவுதான் உலகம், அவ்வளவுதான். நீங்க ஏதாவது ஒன்று ரெக்கார்ட் பண்ணுங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க, அடுத்த நாள் ஒன்று தூக்கி மூளைல வச்சுட்டுவாங்க இல்லையா? அதனால கிதியோன் அப்படிலாம் இல்லை. கிதியோன் தன் அழைப்புல நிக்கிறான். ஐயா, நீ என் கூட நீ பேசலாம், நீ எனக்கு அழைப்பு கொடுக்கலாம், இருந்தாலும் என் குடும்பத்திலே நான் இவ்வளவு சின்னவனா இருக்கிறேன், நான் ரொம்ப எளியவனா இருக்கிறேன், நான் தகுதி இல்லாதவனா இருக்கிறேன். தன் நிலையை அவன் உணர்கிறான். இதுதான் வேண்டும். எப்பொழுதும் நிலையை மறந்துடாதீங்க. இதெல்லாம் வாட்ஸ்அப்ல வர ஸ்டேட்டஸ் மாதிரி, இன்னைக்கு வருவீங்க நாளைக்கு தூக்கி போட்டுருவாங்க. எப்பொழுதும் இருக்கிறது இதுதான். எப்பொழுதும் ஏதோ நாங்க கிடைக்கிறது, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லி தமிழ்ல ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. இங்க இருந்து போனா அங்க பசுமையா இருக்கிற மாதிரி இருக்கும், உடனே அங்க ஓடிச்சான் மாடு. அங்க இருக்கிற மேலான்னு பார்த்தா அங்கேயும் அதே மாதிரி தான். அங்க இருந்து இங்க பார்த்தா இங்க பசுமையா இருக்கிற மாதிரி தான். நாம ஓடுறோம், அங்க போனா அது கிடைக்கும், இங்க வந்தா இது கிடைக்கும், ஓடுறோம், இங்க ஓடுறோம், அங்க ஓடுறோம், அங்க ஓடுறோம். லாஸ்ட்ல ஏதோ ஒரு சபையில மூலையில உக்காந்துட்டு இருக்கிறான். என்ன அழைப்பு, எப்படியாப்பட்ட ஒரு அழைப்பு! அழைப்பை விட்டுட்டோமே. அந்த அழைப்புல சரியா இருந்திருந்தா கிதியோனை எடுத்து தேவன் எப்படி பயன்படுத்தினார்? கிதியோனை எடுத்து எவ்வளவு பேர் செய்தார்? வெறும் 300 பேர் செலக்ட் பண்றார். பல ஆயிரம் பேர் இருந்தாலும் அதுல ஃபில்டர் பண்ணி 300 பேரை கொண்டு யுத்தத்தில் வெற்றியை பெறுகிறான். ஒரு டீம் லீடரா மாறுகிறான். அழைப்பு மட்டும் உணர்ந்து பாருங்க. ஒரு பெரிய கூட்டமே தேவையில்லை, ஒரு சிறிய கூட்டத்தை வைத்து, சிறிய காரியத்தை வைத்து, சின்ன சின்ன காரியங்களை கொண்டு பெரிய காரியங்களை அசாத்தியமாய் முடிச்சுட்டு போயிடலாம். உங்க அழைப்பு எப்பொழுதுமே நீங்க மறக்காது இருந்தால் போதும். அழைப்பு எப்பொழுதும் மறந்துடாதீங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்க அழைப்பை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த அழைப்பு எப்பொழுதுமே உங்களுடைய நினைவுகளில் இருக்கணும். அந்த அழைப்பை மறந்துட்டா போயிடுச்சு, அவ்வளவுதான். தன் நிலையை அவன் மறவாதவனாய் அவன் காணப்பட்டான். தன் நிலையை எப்பொழுதும் அவன் உணர்கிறவனாய் அவன் காணப்பட்டான். அதேதான் லூக்கா 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 8வது வசனத்தை வாசிக்கும் போது சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன்,
நீர் என்னை விட்டு விட்டு போக வேண்டும் என்றா. ஏழை பாவி, வழக்கீழே மீன் கொடுத்தவன என்ன இவ்வளவு பெரிய அற்புதம் எனக்கு செய்யற, நான் அதுக்கு தகுதி இல்லையா? தன் நிலையை அவன் உணர்றா இல்லையா? அதனாலதான் அவன் மேல சபையை கட்டினார் ஆண்டவர். சபையை கட்டினார் அவன் மேல. நிலை எப்பொழுதும், அழைப்பு நிலை எப்பொழுதும் மறக்காதீங்க. நீங்க யாருன்றது எப்பொழுதுமே உங்க நினைவுகளில் இருக்கணும். இன்னைக்கு வருங்க வசதி வாய்ப்பு, இன்னைக்கு வருங்க பணம் பதவிகள், இன்னைக்கு வருங்க புகழ்ச்சி, நாளைக்கு இருக்குமா தெரியாது. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்ல, கொடுங்க. நான் எதையும் வைத்துக் கொண்டிருக்க மாட்டேன், கொடுத்துருவேன். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், என்கிட்ட வண்டி இருந்துச்சு, வண்டியை கொடுத்துருவேன். யாருக்கு இல்லைன்னு பாப்பா, இந்த வண்டி இல்லாத இருக்கிற வண்டி ஓட்டிக்கு வந்தா கொடுத்துருவேன். முதல்ல ஃபர்ஸ்ட் வாங்கின ஒரு ஸ்பீக்கர், இவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் இப்போ என்னால கூட வாங்க முடியாது. 2 ஸ்பீக்கர், 12 இன்ச்சு ஸ்பீக்கரு, 10 இன்ச்சு ஊப்பர் நினைக்கிறேன், எல்லாம் பயங்கரமா இருக்கும் எஃபெக்ட். அப்போ 2 ஸ்பீக்கர் தூக்க முடியாது. ஒரு சபையில வந்து கேட்டாங்க, அண்ணா இது மாதிரி வேணும் பாஸ்டர். சரி எடுத்துக்கோ, கிடைச்சா போதும் ஓடினாரு. அடுத்த முறை போனை எடுக்கிறது மறந்துட்டாரு, எடுக்கிறது இல்லை. அடுத்த பார்த்தா கூட ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஓடிடுவாங்க. திருப்பி ஸ்பீக்கர் கேட்டுருவேன். நான் கேட்கறான்லாம் இல்லை, கொடுத்துருவேன். நான் அவ்வளோதான், எவ்வளோ நாள் தெரியாது தான், எடுத்துக்கோ கொடுத்துருவேன். நான் யார் எது கேட்டாலும் கொடுத்துருவேன். சும்மா வச்சுருக்க மாட்டேன், எதுவுமே சும்மா இருக்கிறது கொடுத்துடலாமே, கொடுத்துருவேன். கொஞ்ச நாள் ஓம் பிரகாஷ் பாஸ்டர், புதிய ஏற்பாடு சபை பாஸ்டர், ஒரு நாள் வந்து நைட்டில் அப்படி தான் நின்னாங்க. பாஸ்டர் அம்மா கூட ஒரு 2 பேர் எல்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. என்ன பாஸ்டர்னு சொன்னேன். இவர் தான் பாஸ்டர் ஓம் பிரகாஷ். ஓ ரொம்ப நல்லது, சொல்லுங்க பாஸ்டர். ஒன்றுமில்லை, நாங்கள் இருக்கிற சபையை நைட்டோட நைட்டு காலி பண்ண சொல்லிட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னார். சரி நான் என்ன செய்யணும்? இல்லை நீங்கள் நடத்துகிற சபை ஈவினிங் தானே, காலில் கொடுங்க. ஓகே எடுத்துங்க, வேற எதுவுமே பேசல. ஓகே எடுத்துங்கண்ணே. எவ்வளோ வாடகைண்ணே? வாடகைலாம் பேசினா வெளியே போயிடுங்கண்ணே. என்ன பாஸ்டர்ண்ணா? வாடகையெல்லாம் ஒன்று வேணா, சும்மா பூட்டி வைத்திருக்கிறத தேவனை ஆராதிக்க தானே, எடுத்துங்க. சில மாதங்கள்னு சொல்லிட்டு சில ஆண்டுகள் அவர்கள் இருந்தாங்க, கரண்ட் பில்லு கூட வாங்கலையே, கரண்ட் பில்லுக்காவது காசு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை இல்லை, அது என்னுடைய காணிக்கையா இருந்துட்டோம், விடுங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு சபையை, ஒரு வீடெல்லாம் கட்டிக்கின்னு தான் அவங்க போனாங்க. ஏது சொல்ல கொடுத்துரு. ஆண்டவர் இன்னைக்கு வந்துட்டா, நான் சும்மா வச்சிருந்தேனாக்கா என்னடா தாழ்ந்த புதைச்சு வச்சிருக்கிறப்போ இருக்கிறத பிடுங்கிடுவார். கொடுத்துருவேன். இல்லாத சூழ்நிலை, நமக்கு இல்லாத சூழ்நிலை, ஆனாலும் கர்த்தர் நம்மை ஒரு அழகான இடத்தை ஒரு ஏசியோட நமக்கு கொடுத்துருக்கிறார். கொடுப்பார் கர்த்தர், கொடுத்துருவேன். எனக்கு பில்டிங் வேணும், இப்படிதான் வேணும், அதெல்லாம் ஆசைப்படல. கேட்குறோம், ஆண்டவர் கொடுத்தா சந்தோஷம், இல்லையா அதை பற்றி நான் ஒன்றும் வருத்தமோ படுகிற ஆள் கிடையாது. அது ஆண்டவருடைய இது எந்த கிடையாது. நான் எடுத்துக்க, நான் ஒன்றும் எடுத்துன்னு போயிட போகிறதில்லை, இல்லாத நான் சொத்தா ஒன்று மாற்ற போகிறதில்லை. அது ஆண்டவருக்கா கொடுத்துடணும். நிலையை உணர்ந்துட்டா போதும், கொடுத்துடணும். நம்ம நிலையை உணர்ந்துட்டா அதை செய்வோம். நிலையை உணர்ந்தா, ஐயா நான் பாவியப்பா, வேணா என்னை விட்டு விலகி போயிடு, வேண்டாம். தன் நிலை என்ன? எப்பொழுதுமே உங்களுடைய அழைப்பை மட்டும் மறந்துடாதீங்க. அது மறவாமல் இருக்கும் பொழுதுதான் அவர்களை கொண்டு ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடியும். மறந்துடுறோம் நாம. ஆகாப் அப்படிதான் மறந்தான், இல்லை? மறந்துடாதீங்க ப்ளீஸ். காகத்தை போல இருந்துடாதீங்க, ஆகாப்பை போல மறந்துடாதீங்க. எப்பொழுதும் உங்களுடைய நினைவுகளிலே வைத்துக் கொள்ளுங்க, நினைவுகளை வைத்துக் கொண்டு ஓடுங்க. ஒண்ணுமே இல்லை, தகுதி இல்லதான்ப்பா, என்னால முடியாதுதான் சொல்லுகிறான் பேதுரு, என்னால முடியாது. மோசே சொல்றான், நான் திக்குவாய மந்தனாவு, முடியாதுதான். ஆனா தேவன் சொல்றாரு, உன்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாம் முடியும். முடியாதான், உங்களால முடியாதுதான். ஐயா குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கிறது, பொருளாதாரம் இப்படி இருக்குது, முடியாதுதான். கர்த்தருக்காக அழைப்புல நில்லு. ஏன்னா உன்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அவர் உன்னை பலப்படுத்துகிறபடினா எல்லாமே செய்ய முடியும். உறவுகள் விட்டு இருக்கலாம், சூழ்நிலை மாறி இருக்கலாம், வருமானம் இல்லாம இருக்கலாம், எதுனா இருக்கட்டும், என்னை ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாமே செய்ய முடியும். எனக்கு என்ன வேணுமோ அதாவது கொடுப்பார். வேதம் அப்படிதான் சொல்லுது, அன்றன்றுள்ள ஆகாரத்தை உனக்கு கொடுக்கிறவர். என்ன வேண்டுமோ அன்றன்றைக்கு உனக்கு அதை கொடுப்பார். எதை எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். அது நேர்த்தியாய் உனக்கு செய்வார் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதே சங்கீதக்காரன் சொல்லுவார், 125வது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 1வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறாரு, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். அசைக்க முடியாத வாழ்வாய் உடைய வாழ்வு இருக்கும். அவரை நம்பி உன் அழைப்பு உணர்ந்து ஓடுவாயானால்
உன்னை யாருமே அசைக்க முடியாது, யாராலையும் உன்னை வீழ்த்த முடியாது. சூழ்நிலைகள் வேணா காட்சிப்படுத்தப்படலாம், இவங்களால முடியல, அவர் அப்ப அப்படி இருந்தா இப்ப முடியாதுப்பா, அது உலகத்துக்கு. ஆனால் என்னை பலப்படுத்துற ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எல்லாமே என்னால செய்ய முடியும். முடியாதுதான், என்னால் நடக்க முடியாதான், ஆனா ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார். ஆண்டவரால முடியும். ஆண்டவர் நம்பி இருக்கிற மனிதன் சியோன் பர்வதத்தை போல அசையாமல் இருப்பான் என்று சொல்கிறார் சங்கீதக்காரன். வீழ்த்த முடியாதுங்க உங்களை. அழைப்பை மட்டும் மறந்துடாம இருந்து பாருங்க. ஆனா இந்த அழைப்புக்காக எதுவும் விட்டுறாதீங்க ப்ளீஸ். உலகத்தை பார்த்து அழைப்பை விட்டுடாதீங்க, குடும்பத்தை பார்த்து, உறவுகளை பார்த்து, வசதி வாய்ப்புகளை பார்த்து அப்படி விடாதீங்க, அப்படி செய்யாதீங்க. தப்பு, அது அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லை. முதல்ல சாம் நம்ம கிட்ட இருந்தாலே பாடுன்னு ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் அவங்ககிட்ட தான் இருக்கும். ஃபாஸ்டிங் ப்ரேயர் போய் எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் சரி லீவ் போட்டுடுவான், மறக்க முடியாது. அதெல்லாம் நடக்கும். அழைப்பது நிற்கணும், அந்த அழைப்பு என்ன நடந்தாலும் சரி. அழைப்பு இல்லைன்னா அவ்வளோதான், போயிடுச்சு. அழைப்பு நீ உணரல, போயிடுச்சு. காகத்தை போல நீ உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, ஆகாப்பை போல இருக்கிறது. தீர்க்கதரிசியை வந்து உன் வாழ்க்கை முன்னாடி நின்னாலும் அவன் பொய் தீர்க்கதரிசனம் தான் சொல்லுவான். அதனால ஆவியை அனுப்பியிருப்பார் தேவன் அந்த இடத்துல. தீர்க்கதரிசி வாயில பொய்யின் ஆவியை அனுப்பினார். பொய்யின் ஆவியை தான் வரும். அழைப்பு உணரலன்னா அதுதான், எங்க ஓடினாலும் அந்த இடத்துல பொய்யின் ஆவி தான் செயல்பட ஆரம்பிக்கும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதுதான் யோவான் 13வது அதிகாரம் அதுல 1வது வசனம் சொல்றார், பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்தில் போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து நாம் இவ்வுலகத்திலிருந்து இருக்கிற நம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தாராம். அன்பு மாறலையே, தேவன் நம்ம இடத்துல வைத்த அன்பு வைத்த அன்பை மாற்றினாரா? இல்லையே. ஆனா நாம மாத்திரணும்ல, மாத்திட்டோம் எல்லாத்தையும். அன்பு, ஐயோ ஆண்டவரே இதை கொடுத்தா வருமானமே எல்லாருக்கும், ஒரு மாடை பிடிச்சிட்டோம்னா வருமானம் கிடைச்சிடும். அடுத்தது மாடு வந்துடுச்சுங்க, அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. வைக்கோலை போடணும், பால்கார வருவான், பால் கறப்பான், அது கூட இருந்து பார்க்கணும். அவன் தெரியாதவன் எட்டி உதைக்கும், நான் தான் பக்கத்தில் இருக்கணும். இல்லை அப்படிதான் ஒரு சகோதரி சொன்னாங்க. போன வார்த்தை கேட்டா, இல்லைங்க மாடை வித்துட்டு நான் குடும்பம் வந்துட போறோம், விற்கிறதுக்கு ஆளை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படிதான். இன்னைக்கு தேவன் அன்பு வைத்திருக்க, அவர் மாறல, நாம மாறிட்டோமே. நாம மாறிட்டோம், நம்முடைய நிலைகள் மாறிவிட்டது, எல்லாம் மாறிடுச்சு. அதான் எபிரேயருக்கு எழுதும்போது அதான் சொல்லுவார். எபிரேயர் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்ல, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. பண ஆசை இருக்க கூடாது, இருக்கிறது போதும். போதும் போதும் என்கிற மனதோடு ஓடுங்க. போதும், கர்த்தர் கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போதும் என்கிற மனம் இருந்தால்தான் ஆண்டவர் வருவார். அழைப்பு உணர்வோம். நமக்கு பார்வை வேற போயிடுச்சு. போதும் என்கிற மனம் விட்டு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு ஓடிடுச்சு. அதனால பார்வை அங்க போயிட்டோன்னா நினைவில் இருக்கிறது அழைப்பு மறந்து போச்சு. பதில் சரியா வரல, பதில் தடுமாற ஆரம்பிச்சிடுச்சு. பதில் தோல்வியை தான் நம்ம சந்திக்கிற நிலைமையில போயிடுச்சு. அதான் நீதிமொழிகள் 10வது அதிகாரத்திலே 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், நீதிமான் என்றும் அசைவதில்லை என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைய அழைப்பு உணர்ந்துட்டியா, நீ அசைக்க முடியாது. ஒருவரால் உன்னை அசைக்க முடியாது, ஒருவரால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீ தேவனுடைய பிள்ளையா நின்று பாரு, நீ தேவனுடைய பிள்ளையா உன்னுடைய வாழ்வை நகர்த்தி பாரு, ஒன்னும் அசைக்க முடியாது. ஒருவரால் உனக்கு தீங்கு செய்ய முடியாது, ஒருவரும் உனக்கு தீங்கு செய்ய இயலாது. 2 நாளாகும் 20வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறாரு, அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையிலே யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். நம்பி அதுல நில்லையா, அழைப்புல நில்லையா, நம்பு. ஆண்டவர் மட்டுமா நடத்தி வந்தார், நம்பு. 400 ஆண்டுகள் நடத்தினார். இன்னைக்குதான் எகிப்து நமக்கு
எப்படி தெரியுது? எகிப்து அடிமைத்தனமா தெரியுது. அந்த இடம் வாழ்ந்த இடம், அது வாழ்வு கொடுத்தது, நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்தது. அதை நம்பு, நம்பிக்கையோடு வா. அது அடிமைதான நினைக்கிறத காட்டிலும் தேவன் அழைச்சின்னு போறார். அவர் சித்தம் நிறைவேறதுக்கு தான் அழைச்சின்னு போறார். அடிமைதனம் என்று 400 வருடங்களுக்கு பின்பு அது நடக்கிறது. அதாவது அடிமைதன வீடு இல்லை என்று சொல்லல, ஆனால் வாழ வைத்த வீடாகவும் அது இருந்தது. எப்பொழுது அடிமைதனமா மாறிச்சு அது நினைக்கணும் இல்ல. ஏன் அது அடிமைதனமா மாறிச்சு? அங்க போயிட்டு நீ சோம்பேறியா இருந்த, வேலை சரியா செய்யல, அதான் ராஜா உன் மேல இன்னும் சுமைகளை ஏத்தனா, உனக்கு அடிமைதன வீடாய் மாறிடுச்சு. அதை நாம் உணரணும் இல்லை. நம்முடைய அழைப்பு அப்படி நாம் உணரல. அவரை நம்புங்க, நீ அவரை நம்பு, நீ சித்தி பெறுவ. அவரை நம்பு, உனக்கு வாழ்வு கிடைக்கும். அவரை நம்பி உன்னுடைய வாழ்வை நகர்த்து. நீ உன் மாம்ச புயத்தை நம்பி ஓடுற, உன்னுடைய பலத்தை நம்பி ஓடுற, அதனால்தான் வாழ்க்கை தடுமாறுகிறது. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்கிற காரியம், சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்கிறார். உதட்டுல சத்தியம் இருக்கட்டும். சத்தியம் இருந்தா தானே, சத்தியம் இருந்தா தானப்பா நம்ம ஆகாப்ப போல இருப்போமா, காகத்தை போல இருப்போமா? ஏன் ஆகாப்ப போல காகத்தை போல? சத்தியம் இல்லை, அழைப்ப மறந்துட்டோம். சத்தியம் எப்பவுமே இருந்தா கூட, எசபேலே சொன்னா கூட நம்ம ஏய் அப்படி சொல்லாத, அப்படி பண்ணாதே, ஊழியம் அதெல்லாம் அப்புறமேட்டு செய்யலாம், தேவனுடைய பணி இது, அதெல்லாம் பின்புதான், மற்றதெல்லாம் பின்பு, அப்படி நம்ம நிராகரிச்சு இருக்கணும் இல்லையா? தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க. என் தாயார் மரித்து இத்தனை ஆண்டுகள் ஆச்சு, ஒரு நாள் கூட நான் பிரேயர் மீட்டிங் நடத்தல தெரியுமா? ஏன் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இல்லை, முதல் பிரேயர் மீட்டிங் ஓய்வு நாளில் வந்தது. ஓய்வு நாள் தேவனுடைய பணி முக்கியத்துவம். நான் திங்கட்கிழமை செய்வேன், இல்லை அதுக்கு முதல் நாள் சனிக்கிழமை செய்வேன். அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நானும் செய்ய மாட்டேன், போக விட்டுட்டேன். உறவுகள் சொன்னா நீ நான் செஞ்சுக்கோ, நான் செய்ய மாட்டேன், நான் செய்யலன்னு விட்டுட்டாங்க. ஆண்டவருக்கு எங்கள் வீட்டிலே நாங்களாம் ஒன்றா கூடி நாங்கள் ஜெபிச்சோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லின்னு முடிச்சிட்டோம். ஆண்டவருடைய பணி முக்கியம், அழைப்பு முக்கியம். அது யாராக இருந்தாலும் எந்த நிலையாக இருந்தாலும் ஆண்டவருக்குரியது ஆண்டவருக்கு. துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவர் அப்படின்னு பாட்டு பாடுறோம். ஆனா கனப்படுத்தி இருக்கிறோமா? அவர் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறோமா? இல்லையே. மகிமை அவருக்கு செலுத்தி இருக்கிறோமா? மகிமை யார் யாருக்கும் செலுத்துறோம், யார் யாருக்கு மகிமை செலுத்தி கொண்டு ஓடுறோம். ஆண்டவருக்கு செலுத்துங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க, அழைப்பு கொடுங்க. மற்றதெல்லாம் எதுக்கு எப்போ எப்படி கொடுக்குறீங்களோ அழைப்பு கொடுங்க. அதான் கொலேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதும்போது சொல்லுவார், கொலேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுவார், நீங்கள் போதிக்கப்பட்டிய விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதுல பெருகுங்கன்றார். போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் நிற்கணும். என்ன கேட்கிற அதுல நிக்கணும், நீ கேட்டதுல நிக்கணும், அழைப்புல நிக்கணும், அதுல தான் நீ போகணும், வேற எதுலையும் போக கூடாது. அழைப்புல நிக்கணும், அழைப்புல தான் போகணும். அழைப்புல நிக்கிறது கிடையாது, விசுவாசத்துல ஓடுறது கிடையாது, அழைப்புல நிக்கிறது கிடையாது. முதல்ல அது நில்லுங்க, நின்று உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. அதான் தெஸ்ஸலோனிக்கருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறாரு, 2 தெஸ்ஸலோனிக்கு 2வது அதிகாரம் அதுல 17வது வசனத்தில் இப்படியா சொல்றாரு, உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனங்களிலும் நற்கிரியைகளிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. நல்ல கிரியைகளில ஸ்டடி பண்ணுங்க, சத்தியத்துல ஸ்டடி ஆவுங்க, கிரியைகளில ஸ்டடி ஆவுங்க. கிரியை ஸ்டடியா இருக்குதா? கிரியை வேற ஒண்ணுக்குது, சத்தியம் பேசுறது வேற ஒண்ணுக்குது. அபிஷேகம் இருக்குதுன்னு சொல்றோம், கிரியை வேற ஒண்ணு இருக்குது, பேச்சு வேற ஒண்ணு இருக்குது. இப்படிலாம் செய்யாதீங்க, இப்படிலாம் செய்யாதீங்க. ஆகாப்ப போல வாழாதீங்க, காகத்தை போல ஏதோ பணத்தை பார்த்த உடனே அப்படி நின்றுடாதீங்க. உலகத்தை பார்த்தோன்னு, சூழ்நிலையை பார்த்த உடனே இப்போ ஏசாமி வந்தான்னு வச்சுங்களேன், உங்கள்கிட்ட இங்கே நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தூங்குற காலம், இங்கே நியாய தீர்ப்பு வைக்கிறார். கூப்பிட்டு ஏன் உன் மனைவி பிள்ளைங்க எங்க, உன் கனவு எங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கணக்கு கொடுப்பீங்களா? உன் பிள்ளைங்க எங்க, உன் பெற்றோர்கள் எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? தெரியல. வாய்ப்புகள் இருக்கும்பொழுது அந்த வாய்ப்பை நிராகரிப்பீர்கள் என்று சொன்னால் அது பாவம். செய்ய திராணி இருக்கும்போது செய்யாமல் போனால் பாவம். தெரியுது, ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டோம். சத்திய வசனத்தை ஃபாலோ பண்ணலன்னா அது ஒரு பாவம். சத்தியம் தெரியுது இல்லையா, நம்ம அதை ஃபாலோ பண்ண மாட்டோம், அது பாவம் தானே. கொஞ்சம் தேவனை அப்படி தேடுங்க, நிராகரிக்காதீங்க. கிரியைகள் வேணும், நற்கிரியைகளில பெருகணும்.
வேணும். தேவனை ஆராதிக்க போறேன், உங்கள்கிட்ட கலெக்ஷன் பண்ண போறோமா? இங்க நான் யார், நீங்களா எனக்கு அடிமை அப்படின்னு இருக்குதா? ஆராதிக்கிறோம், வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறோம், அழைப்பில் நம்மளை நிலைநிறுத்திக் கொள்கிறோம், வேற ஒன்றும் இல்லையே. கலெக்ஷன் பண்ற இடத்துக்கு நீங்க கொடுங்க, அதெல்லாம் இங்க கலெக்ஷன் பண்ற இடம் கிடையாது. ஆனா கலெக்ஷன் பண்ற இடத்துக்கு ஓடுகிறோம் குடும்பமா, ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கணும், குடும்பமா போய் உக்காஞ்சி அவருக்காக 4 பேர் முன்னாடி பேக் எட்டு வந்து மூஞ்சாண்ட நீட்டணும். காணிக்கை பக்கத்தில் இருக்கிற தப்பா நினைச்சிடக்கூடாது, 10 ரூபாவது போடு இல்லையா? அந்த காசு குடும்ப சொத்தா மாறுதான், அந்த காசு எப்படி போய் செலவாவது தெரியாது. ஆனா போட்டுருவோம் 4 பேர் கௌரவமா. அங்க பாஸ்டர் வாசிக்கணும், இன்னார் இவ்வளவு காணிக்கை இதுக்காக இவ்வளவு கொடுத்திருக்கார், உடனே அவருக்கு ஒரு பெருமை, காலர் தூக்கி விடணும். ஆனா இந்த இடத்துல நம்ம காணிக்கை கூட எடுக்கிறது இல்லை, பணத்தை பத்தியும் பேசுறது இல்லை, ரட்சிப்பு குறித்து அழைப்பு குறித்து தான் இந்த இடத்துல பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனா இந்த இடத்துல நாம தேவனை ஆராதிக்க வரல. இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு. இவ்வளவு கடினமான பணி தெரியுமா? சபையை நடத்திடலாம், ஃபெல்லோஷிப் நடத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இவ்வளோ கஷ்டம். ஓடணும், முதுகு உடஞ்சிரும், முதுகெலும்பு உடஞ்சிரும், தூக்கம் இருக்காது, ஓடினே இருக்கணும். பல பிசாசுடைய சூழ்ச்சி, மனிதருடைய வசம் பேச்சு பல இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி 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 ஓடணும். எவ்வளோ ஓட முடியுமோ அவ்வளோ ஓடணும். நீ இந்த இடத்துல நீங்க செய்கிறது ரொம்ப எனக்கு வருது. காகத்தை போல இருக்காதீங்க, ஆகாப்பை போல இருக்காதீங்க. அதான் எபிரேயருக்கு எழுதும்போது சொல்கிற, எடுத்துக்கொள்ள எபிரேயர் 13வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், பலவிதமான அந்நிய போதனைகளால் அழைப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தினால் அல்ல கிருபையினாலே இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களிலே முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையலைங்க, பலன் அடைய முடியாதுங்க. அப்படி உலகத்துக்காக ஓடும், பலன் கிடையாது. ஓடுற வாழ்க்கையில பலன் கிடையாது. பாஸ்டர்களையோ நான் மற்றவங்களோட நான் கம்பேர் பண்ணலை, ஒப்பிடலை. நிறைய பாஸ்டர் பாருங்க, பாஸ்டர் பார்க்க முடியாது தெரியுங்களா? பாஸ்டர் காணிக்க நிறைய கொடுத்தவங்களை மட்டும் பார்ப்பார் நிறைய சபையில், அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சபையில் பாஸ்டர்லாம் பார்க்க முடியாது, உங்களுக்கு தெரியுமா? பாஸ்டர்மா பார்த்துட்டு தான் பாஸ்டர் பார்க்கணும், இல்லை அசிஸ்டன்ட் பாஸ்டர் பார்க்கணும். காட்டேஜ் மீட்டிங்னா ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் பாஸ்டருங்க தான் வருவாங்க, பாஸ்டர் வரவே மாட்டார், காணி கொடுத்தா தான் வருவார். ஆனால் உங்கள் பாஸ்டர் எப்படி தெரியுமா? 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு மரணம் ஒன்று நடந்தது. அந்த பிரெயின் டெட் ஆயிடுச்சு. எட்டுனது சிஎம்சி மருத்துவனை சொல்லிட்டாங்க, காட்பாடியில் அவங்க வீட்டில் போட்டுட்டாங்க. போட்ட உடனே உயிர் போகுது, எல்லா பல்ஸ்லாம் நின்றுடுச்சு, கண்ணில் மட்டும் அந்த உயிர் அசைவாடி கொண்டிருக்குது. உயிர் போயிடுச்சு. அடுத்து என்னென்னு தெரியுமா? உறவுகளாக வேடிக்கை பார்த்துச்சு. சாலமோன் நானெல்லாம் எடுத்துன்னு வந்து உட்கார வச்சு அவருக்கு நான் ஷேவ் பண்ண தெரியுமா? சாலமோன் சாட்சி, அந்த குடும்பம் சாட்சி. நான் ஷேவ் பண்ண அவருக்கு, மரித்த அந்த சரத்துக்கு நான் ஷேவ் பண்ணி பவுடர் போட்டு கோட் போட்டு படுக்க வச்சேன். ஒரு பாஸ்டர் செய்ய சொல்ல, நான் பாதி மீசை எடுத்துட்றேன். உங்களோடு நான் கலந்து இருக்குது இந்த ஊழியம், அதை சொல்ல வரேன். யாரையும் நான் குற்றப்படுத்தலை, கலந்து இருக்கிறது. ஆனால் ஆகாப்பை போல இருக்கிறோமே. அந்த சரீரத்தில் தேவன் கொஞ்ச நாள் மகிமைப்பட்டார், அந்த சரீரத்தில் தேவனுடைய பிரசனம் இருந்தது. கொஞ்ச நாள் அது பாட்டு பாடிச்சு, ஆலயத்துக்கு அது போச்சு, அது அழகிய கண்ணீரை கேட்டார் ஆண்டவர் இல்லையா? சவுல் மேல கை போடுறதுக்கு தாவீது பயந்தான். ஆண்டவர் தெரிந்து கொள், அபிஷேகம் கொஞ்ச நாள் அந்த உடம்புல இருந்துச்சு. அதுக்கு அந்த கனத்தை கொடுத்தான். நான் அந்த கனத்தை கொடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை, வேற ஒன்றும் கிடையாது. உடனே ஒரு தம்பி வந்தார், பாஸ்டர் நீங்கள் கொடுத்துருங்க. சாலமன் சொன்னார், நீ மற்ற பாஸ்டர் மாதிரி இல்லை, இவர் எங்க அண்ணன் எல்லாமே செய்வார். புரிந்து கொள்ளுங்க, ஆகாப்பை போல இருப்பதற்கு தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கல, தேவனுடைய மகனாய் இருக்க அழைப்பு. காகத்தை போல இருப்பதற்காக அழைப்பு கொடுக்கல, புறாவை போல உங்க அழைப்பை உணர்ந்திருக்கும்படியான அழைப்பு. மறந்துட்டோம். ஏன் மறந்தோம்? எசபேல் சொன்னால், எசபேலுக்காக அழைப்பை விட்டுட்டோம், உலகத்துக்காக விட்டுட்டோம். விட்டு போடாதீங்க.